ஸோ ஹை கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு சூஸ் ப்ராஃபம். ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிரிப்ட்டு எதுவுமே எழுதலை. ஸோ ராவாக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னெல்லாம் கெயின் பண்ணணும்னு அது மட்டும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கம்பெனி டாப்பில் இருக்கிற கம்பெனி, லோவில் இருக்கிற கம்பெனி நேம் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க தேவையில்லை. என்னை பொறுத்தவரையும் ஒரு கொஞ்சம் சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்க்கணும். அதில் மெயினான ரூல்ஸ் என்னென்னா, இப்போ நான் இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் நான் சொல்கிறேன்னா, டே ட்ரேடிங் பண்ணுறீங்க, காலைல என்ட்ரி எடுத்து அப்போவே க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்கிறீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு நாள் ஹோல்ட் பண்ணால் இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமான வீடியோவாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரேடை ஹோல்ட் பண்ணால் கூட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ராஃபிட் மணியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணியை வந்து லூஸ் பண்ணாமல் இருக்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னென்னா, மேக்ஸ் ட்ராடவுன் அண்டு டெய்லி. இது ரெண்டு தான் முக்கியமானது. இது தெரியாமல், இந்த விஷயம் தெரியாமல் நான் வந்து 2 அக்கௌண்ட்டு இதால் மட்டுமே ப்ளோ பண்ணியிருக்கேன். 2 அக்கௌண்ட்டை காலி பண்ணியிருக்கேன் இந்த 2 விஷயம் மட்டுமே தெரியாமல். ஸோ இதில் அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன். ஸோ இதில் மெயினான விஷயம் வந்து, ஸோ அது எழுதினா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒரு செகண்ட். மேக்ஸ் நினைக்கிறேன். ஓகே, தெரியலையா? மேக்ஸ் டெய்லி. மேக்ஸ் டெய்லி ட்ராடவுன் பற்றி பார்த்துறோம். டெய்லி ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா டெய்லி ஈக்விட்டின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஈக்விட்டி எண்ட் ஆஃப் தி டே, இஓடின்னு போட்டுக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே. ஆர் இது என்னன்னா ஒன்று என்னதுன்னா ஸ்டாட்டிக், சாரி டெய்லி வந்து பேலன்ஸ் பேஸ்டு. ஓகேவா? பேலன்ஸ் பேஸ்டு. ஓகேவா? இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இது ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஈக்விட்டிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு 5% ரிஸ்க், ஒரு 500 உங்களுக்கு ரிஸ்க், உங்களுக்கு 5% ரிஸ்க்குனா நீங்கள் என்ட்ரி வந்து ஒரு 100 எடுக்கிறீங்கன்னா மார்க்கெட் 200 போயிடுச்சு அன்றைக்கி. ஓகேவா? 200 போய்ட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் தான். திரும்ப ரிவர்ஸ் ஆகுதுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் கணக்கு உங்களோட டெய்லி ட்ரேடர் வந்து 100 கணக்கில் தான் ஆரம்பிக்காது. அந்த 200 உங்களுக்கு கீழே ரொம்ப கீழே போச்சு பார்த்தீங்களா? எண்ட் ஆஃப் தி டே ஹை. மார்க்கெட் வந்து எவ்வளோ ஹை மீன்ஸ் இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கீங்க, மார்க்கெட் மேலே போகுது, மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சா? நீங்கள் ட்ரேட் க்ளோஸ் பண்ணல, மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அன்றைக்கி. நாளைக்கு திரும்ப வருது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கேருந்து கணக்கு எடுக்காது. ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து கணக்கு எடுக்காது. இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஈக்விட்டி உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாள் அதை வந்து எப்படி கரெக்டாக எக்ஸ்பிளைன் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்சளவு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதனால் வந்து ஈக்விட்டி சைடு போயிடாதீங்க. ஓகேவா? என்னோட பணிவான வேண்டுகோள்னா ஈக்விட்டி சைடு போக தேவை கிடையாது. பேலன்ஸ் பேசுறதுல முதல் எல்லாம் பேலன்ஸ் பேசுகிறா இருந்துச்சு. போக அவன் ப்ராஃபிட் காரங்கன்னா அவன் ப்ராஃபிட் பண்ணுறது தான் பார்ப்பான். நம்ம ப்ராஃபிட் கொடுக்கறத பார்க்க மாட்டான். சரியா? ஸோ இது பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இது எடுக்கலாம், இருக்கக்கூடாதுன்னா டெய்லி நீங்கள் வந்து காலைக்குள்ளே என்ட்ரி எடுத்து நைட்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். ஒரு நாள் க்ளோஸ் பண்ணுறதுனால தான் இது மெயினான விஷயம். ஸோ நீங்கள் வந்து பேலன்ஸ் பேசிட்டு அதை எப்படி நம்ம பார்க்குறதுன்னு சொல்கிறேன். பேலன்ஸ் பேஸ்டு அதை எங்கே போய் அது ப்ராஃபிட் மேட்ச்சில் போய் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம மேக்ஸ் ட்ரேடர் பார்ப்போம். மேக்ஸுக்கு வந்து 2 இருக்குது. ட்ரையலிங் இருக்குது, ஸ்டாட்டிக் இருக்குது. ஸோ இதுவும் சேம் கான்செப்ட் தான். ஸோ இதுவும் ஹை ரிஸ்க், ஈக்விட்டி ஹை ரிஸ்க்கு, ட்ரையலிங் ஹை ரிஸ்க்கு. ஸ்டாட்டிக் போகிறது தான் பெஸ்ட்டு. சரியா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் போகணும். இதில் வந்து பேலன்ஸ் பேசிட்டு தான் போகணும். எந்த ப்ராஃபார்மாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து புதுசாக இருக்க பழைய ப்ராஃபார்மோ எதாக இருந்தாலுமே ஸ்டாட்டிக் ட்ராடவுன் போகணும், பேலன்ஸ் பேசிட்டு போகணும். ஸோ இன்னொரு ரூல்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து ஆஃபரில் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் வாங்காது. இப்போ வந்து நீங்கள் ஒரு கோல் வச்சுருப்பீங்க. ஸோ நான் வந்து இந்த 3 மாதம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் பண்ணால் நான் போவேன் அப்படின்னு. திடுதுப்புன்னு பார்த்தா ஒரு மைல் வரும், 70% ஆஃப், 70% ஆஃபர் மைல் வரும், 50% ஆஃபர் மைல் வரும். அதில் டெம்ட் ஆகிடுவீங்க. டெம்ட் ஆகி அது ஈக்விட்டி பேஸ்டாக, பேலன்ஸ் பேஸ்டாக, ட்ரைனிங்காக அதெல்லாம் பார்ப்பீங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஒன்றுன்னு சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி ரூல்ஸ்னு இருக்குது. ஓகேவா? இது ஃபஸ்ட் நான் இதை அழைச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ஈக்விட்டியும் எடுக்கக்கூடாது, பேலன்ஸ் பேஸ்டாக எடுக்கணும். ட்ரையலிங்
ட்ரைலிங் எடுக்கக்கூடாது, ஸ்டாட்டிக் தான் எடுக்கணும் மேக்ஸ் ட்ராடனில். ஓகே, இப்போ வந்து கன்சிஸ்டன்சி ரூல் பார்ப்போமா. இந்த கன்சிஸ்டன்சி ரூல் வந்து டே ட்ரேடருக்கு தான் செட் ஆகும். ஓகே, டே ட்ரேடருக்கு ஒன்லி. ஓகே, டே ட்ரேடருக்கு மட்டும் தான் கன்சிஸ்டன்சி ரூலு செட் ஆகும். நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, நான் வந்து ஸ்விங் ட்ரேடர். ஸோ எனக்கு ஓப்பனாக யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு ஓப்பனாக கன்சிஸ்டன்சி ரூல் பற்றி ஐடியாவே இல்லை. ஓகேவா, இது டே 1 $200, டே 2 அது ஹையஸ்ட், அந்த அந்த 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுவாங்க, அது இத்தனை பர்சன்டேஜ். ஸோ கன்சிஸ்டன்சி ரூல் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரியாத நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. எனக்கு உண்மையாக தெரியாது. ஏன்னா நான் வந்து டே ட்ரேடர் கிடையாது. டே ட்ரேடர்னால் அதை பற்றி நான் தெரிஞ்சிக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்னா நான் வாரத்துக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்க போகிறேன். அந்த ஒரு ட்ரேடில் வந்து நான் கன்சிஸ்டன்சி ரூல் கணக்கு பண்ண முடியாது. அது 5 நாள் 3 நாள் வந்து அந்த 3 டேஸ் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு தெரியல. ஸோ கன்சிஸ்டன்சி ரூல், அப்புறம் ஸ்டாட்டிக், அதெல்லாம் எங்கே பார்க்குறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி ஆஃபரில் கொடுக்குறது வாங்காதீங்க. அப்புறம் வந்து நீ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஸ்விங் ட்ரேடர்ஸ் தான். சரியா, ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு நாளுக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணாவே இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். சரியா, ஒரு நாளைக்கு மேலே இது பண்ணால் உங்களுக்குலாம் இது அப்ளிகபிள் ஆகும். அப்புறம் வந்து ஸ்வாப் அக்கௌண்ட் இருக்குது. ஸ்வாப் ஃப்ரீ. என்ன கேட்டிங்கன்னா நான் ஸ்வாப் ஃப்ரீ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு $100 எக்ஸ்ட்ராவாக போகும். பட் நான் என்ன கேட்டிங்கன்னா ஸ்வாப் ஃப்ரீ தான். ஏன்னா சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஸ்வாப் சாதகமாக போகும். அப்படின்னா நம்மளோட லாஸ் இப்போ $500 லாஸ் வைக்கிறீங்க. 500 ஒரு 1% ஒரு 100K அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கலாமே, ஒரு 50K அக்கௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். $500 லாஸ் வைக்கிறீங்கன்னா இதில் பாதி வந்து உங்களுக்கு ஸ்வாப்பே எடுத்துரும். சரி, அதனால வந்து ஸ்வாப் ஃப்ரீ வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி MT5 போய்க்கலாம். சரியா, இதுதான் வந்து முக்கியமான காரணம். அதுதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி அதில் வந்து ஸ்டாப் லாஸ் மேண்டரியாக இருக்கும். சில ப்ளாட்ஃபார்மில் ஸ்டாப் லாஸ் மேண்டரியாக இருக்கும். நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் போட்டு தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அது எல்லாமே நான் வந்து பிசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் ஆஃபரில், தயவு செஞ்சு அந்த ஆஃபரில் கொடுக்குறான்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்காம கண்ணு போய் டக்குன்னு பினான்ஸுக்கு மாற்றுறோம். டக்குன்னு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், காயினாக மாற்றி டக்குன்னு வாங்குற வேலையை வச்சுக்காதீங்க. உங்களோட ரூல் என்னவோ அதை ஃபாலோ பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து ஒன்றுன்னு சொல்கிறேன். இப்போது ஒன்று டிப்ஸ், நீங்கள் வந்து எந்த சைஸ் அக்கௌண்ட் வாங்கணும்னு சொல்கிறேன். சரியா, எந்த சைஸ் அக்கௌண்ட். இப்போ வந்து உங்கள்கிட்ட $1,00,000 இருக்குது. ஓகேவா, $1,00,000 மட்டும் இருக்குன்னா அதை வந்து மூணாக டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணி அதில் என்ன ரேட் வருதோ அந்த ரேட்டுக்கு டாலர் கன்வெர்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட் சைஸ் மட்டும் வாங்க. சரியா, அந்த அக்கௌண்ட் சைஸ் வாங்க. எனக்கு 4 பண்ணால் வேணும், அந்தளவுக்கு தேவையில்லை. இப்படி மட்டும் 50,000 இருக்கா, டிவைட் பண்ணுங்கள். 3 டிவைட் பண்ணால் என்ன ரேட் வருதோ அதுக்கு அந்த சைஸ் என்ன அக்கௌண்ட் வருதோ அது வாங்கலாம். சரியா, ப்ராஃபிட் கம்பெனி முக்கியம் இல்லை, முக்கியம் தான். ஒரு 5 கம்பெனி 6 கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கும். அந்த 5 கம்பெனி 6 கம்பெனியுமே ஸ்வாப் ஃப்ரீ இருக்கணும், மேக்ஸ் ட்ராடவுன் ட்ரைலிங்காக இருக்கக்கூடாது, ஸ்டாட்டிக்காக இருக்கணும், டெய்லி ட்ராடவுன் பேலன்ஸ் பேஸ்டாக இருக்கணும். ஃபார் ஸ்விங் ட்ரேடர்ஸ் 1 டே + 1 டே ஹோல்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான். சரி, நான் சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா, இப்போ வந்து நான் இப்படிலாம் அதெல்லாம் எங்கே பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். மேக்ஸ் ட்ராடவுன், டெய்லி ட்ராடவுன்லாம் அதை பற்றி எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபண்டட் நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ப்ராஃபிட் மேட்ச்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து ஃபண்டட் நெக்ஸ்ட் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ் தான் ஃபண்டட் நெக்ஸ்ட். நீங்கள் எடுக்கிறதா எடுக்கலாம். ஸோ நான் ஃபண்டட் நெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஃபண்டட் நெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாம். சேலஞ்சஸ் போய்க்குவாங்க. நான் அதை சொல்ல மாட்டேன்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய ட்ராப் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டு. சரியா, பெரிய ட்ராப்பு இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டு ஸ்டெப் 1. சரியா, ஸ்டெப் 1 அக்கௌண்ட் எடுத்திங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஸ்டெப் 2 அக்கௌண்ட் எடுத்திங்கன்னா 2 ட்ரேடில் பாஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரே இதில் க்ளோஸ் பண்ண ஒரே இதை நீங்கள் முடிக்கலாம்னு நினைக்கலாம். ஒன் ஸ்டெப் ஆனால் 2 ஸ்டெப் தான் நீங்கள் எப்போதுமே எடுக்கணும். சரியா, 2 ஸ்டெப் எடுக்கணும். இன்ஸ்டன்ட் எடுக்கவே கூடாது. 1 ஸ்டெப் எடுக்கக்கூடாது. எப்போதுமே வந்து நீங்கள் 2 ஸ்டெப் தான் இருக்கணும். இங்கே இப்போ 2 ஸ்டெப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் 100K இருக்கா, இதில் டெய்லி ட்ராடவுன், மேக்ஸ் ட்ராடவுன் எப்படி பார்க்குறது? இந்த 100K இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே வாங்க. இந்த ரேட்டில் வந்து இங்கே எங்கேயாச்சும் கிளிக் பண்ணுங்கள். சரியா, எங்கேயாச்சும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ டெய்லி லாஸு 5%. ஓகேவா, நம்மளுக்கு என்ன தேவை? ஸ்டாட்டிக். மேக்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைலிங் தேவை கிடையாது, ஸ்டாட்டிக் தேவை. பேலன்ஸ் பேஸ்டு தான் நம்மளுக்கு தேவை டெய்லி. சரியா, நம்மளுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படுறதுக்கு ஸ்டாப் லாஸ் ரெக்யூர்மெண்ட். ஸ்டாப் லாஸ் போட்டு தான் என்ட்ரி எடுக்கணுமானா அந்த மாதிரி அவசியம் கிடையாது. சரியா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். காப்பி ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள். இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கு தெரியும். சரியா, ஸ்டாட்டிக்கு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே வந்து இப்போது நான் டாப் 1 ட்ரேடர் ஒன்று போடுறேன் பாருங்கள். டாப் ஒன் ட்ரேடர். ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ரோக்கர் பேஸ்டு ஒரு ப்ளாட்ஃபார்ம் தான்.
ஸோ இது உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஸ்டெப் 1 இருக்குது. ஸ்டெப் 1 2 ஸ்டெப் வந்து நம்மளுக்கு சரியில்லை. ஸ்டெப் 1 ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக காட்டுறேன். அதே வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க வரும். ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் தெரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ் தான். நான் இது கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பேலன்ஸ் பேஸ்டு ஈக்விட்டி சரியா? ஹையஸ்ட் டே எண்ட் ஆஃப் தி டே ஹையஸ்ட் எண்ட் ஆஃப் தி டே. ஸோ இது ஒஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய ட்ராப்பு இது. அப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டு, ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு. எனக்கு கேட்டிங்கன்னா காசு வேஸ்ட் பண்ணுறோன்னா அர்த்தம். 2 ஸ்டெப் தான் நம்ம இப்போ தானே எடுக்கணும். 2 ஸ்டெப் எடுக்கணும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து 1 லேக் இருக்குன்னா அது உங்களுக்கு இதில் காட்டுறேன். 1 லேக் இருக்குது. அது டிவைட் பண்ணுங்கள், 3 டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? 33,000 வருது. 33,000 நம்மளுக்கு என்ன கொண்டு வரும்? 33,000 நம்மளுக்கு 90 டிவைட் பண்ணோன்னா 100K அக்கௌண்ட் ஃபார் 25K அக்கௌண்ட்டே வாங்கலாம். 25 அக்கௌண்ட் 2 வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஐ திங்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 25 அக்கௌண்ட்டு 79,000 தான். இந்த டாலர் நம்ம கட்டி எடுத்துருவோம். ஆனால் ஈஸியாக நம்ம ஒரு ட்ரேட் தான் எடுப்போம், 2 ட்ரேட் தான் எடுப்போம். ஆனால் வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டோம். உங்களை டெய்லி ட்ராட் ஒன் ஹிட் ஆகிடும். ஸோ அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ 5% போய் பார்க்கலாம். இப்போ 5% உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த ஓரத்தில் உங்களுக்கு சில பேருக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் சொல்கிறேன். கன்சிஸ்டன்சி ரூல் பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. இங்கே நான் நன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். சில இதில் வந்து கன்சிஸ்டன்சி ரூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சில இதில் 1 ஸ்டெப்பில் இருக்கும், சில கம்பெனிக்கு 2 ஸ்டெப் மாற்றி டிஃபர் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டா பெஸ்ட்டாக இருக்கும் சரியா? முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். இதில் 3 ஸ்டெப்லாம் இருக்குது. 3 ஸ்டெப் நம்மளுக்கு தேவையில்லை. 2 ஸ்டெப் பார்க்குறோமா? 2 ஸ்டெப் போகிறோம், அதை கிளிக் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன தேவை? மேக்ஸ் டாட் ஸ்டாட்டிக். ஆனால் டெய்லி பாருங்கள். ஸோ இதுவும் பிரச்சனை தான். ஸோ இதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். சிட்டி ட்ரேடர் சிம் அதே மாதிரி ஸ்வாப் ஃப்ரீ எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். ஸ்வாப் ஃப்ரீ வந்து ஐ திங்க் ஸ்வாப் ஃப்ரீ வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி அவங்கள்ட்ட கேளுங்க. எல்லா கம்பெனிலும் ஸ்வாப் ஃப்ரீ இருக்காது. உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லா கம்பெனிலுமே ஸ்வாப் ஃப்ரீ இருக்காது. ஸ்வாப் ஃப்ரீ இருக்கிற கம்பெனியில் வாங்கலாம். அப்படி ஸ்வாப் ஃப்ரீ இல்லைனா நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்காது. நீங்கள் வந்து முஸ்லீமாக இருந்தால் மட்டும் உங்களோட ப்ரூஃப் வாங்கிட்டு உங்களுக்கு ஸ்வாப் ஃப்ரீயாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அந்த இஸ்லாம் ரூல் படி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஸ்வாப் ஃப்ரீன்னு இருக்கிற கம்பெனியில் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து கிறிஸ்டினாக இருந்தாலும் வாங்கிக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலுமே வந்து மனுஷனாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் சரியா? நான் அது வந்து நீங்கள் அப்படி ஸ்வாப் ஃப்ரீனே இல்லைனா நீங்கள் மெசேஜ் பண்ணி இப்போ சிட்டி ட்ரேடர்ஸ் இம்ப்ரீமியம்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு இம்ப்ரீமியம் சம்திங் அதான் நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஸ்வாப் ஃப்ரீ மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் காட்டிடுறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஸ்வாப் ஃப்ரீ மென்ஷன் ஆகாது. ஆனால் வந்து இது ஒன்ஸ் போய் பார்த்துக்கலாமா? ஸ்வாப் ஃப்ரீ மென்ஷன் ஆகாது. ஆனால் ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறதோடனே உங்களுக்கு மெயில் பண்ணிடணும். இந்த மாதிரி எனக்கு ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா மட்டும் உங்கள்ட்ட இது கேட்பாங்க, உங்கள்கிட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் நம்மளுக்கு தேவையானது பேலன்ஸ் பேசுது சாம. இது ஸ்வாப் ஃப்ரீ நீங்கள் நோன் போட்டிருக்கா போடல. ஆனால் வந்து ஸ்வாப் ஃப்ரீ இதில் கிடையாது. நீங்கள் அக்கௌண்ட் வாங்கும்போதே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி கேட்கலாம், எனக்கு ஸ்வாப் ஃப்ரீ வேணும், நான் வந்து முஸ்லீமாக இருக்கணும், உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க. அதே வந்து இப்போ ஃபண்ட் நெக்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது. ஸ்வாப் ஃப்ரீ வேணும்னா $100 பணம் கட்டு, $100 சம்திங் நம்ம கொடுத்துரும், அவ்வளோதான். ஸோ இதுதான் இதை பற்றி சொல்லணும் தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ ஆஃபர் கோடெலாம் இருக்குது. ஆஃபர் கோடெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கம்பெனியில் வேணுமோ அந்த கம்பெனியில் போய் ஆஃபர் கோட் யூஸ் பண்ணுங்கள். ஆஃபர் கோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி சூஸ் பண்ண தேவையில்லை. இந்த கான்டாக்ட் எல்லாம் எனக்கு கேட்டால் வேஸ்ட்டுங்க. எனக்கு கேட்டால் 50% தரான் இவன். டாப் ஒன்லாம் வந்து 70 தரான். அது மாதிரி ஃபினன்டிவ் ப்ரோ, ஃபினன்டிவ் ஃபண்டிங் இதுவும் நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து நம்மளுக்கு இதுதான் நினைக்கிறேன் சம்திங். ஸோ இதுலேயும் வந்து நம்மளுக்கு 2 ஸ்டெப் போய் பார்க்கலாமா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். 2 ஸ்டெப் வரும். இது ஏதாச்சும் இது சூப்பரானது. இதுலேயும் ஸ்டாப் ஃப்ரீலாம் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.